வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் கேரட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் சீவன கேரட், எந்த கப்பில் கேரட் எடுத்துமே அதிலே அரை கப் அளவுக்கு சர்க்கரை, நெய், முந்திரி, ஏலக்காய், 1.5 கப் அளவுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்ததும் அதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. அந்த நெய்யிலே நம்ம சீவி வச்ச கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க. கேரட்டோட பச்சை வாசனைலாம் போய் நெய்யோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. கேரட் வதங்கந்தும் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்க 1.5 கப் பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. பால் நல்லா சுண்டணும். இப்போ பால் நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணணும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா உருகி கேரட்டோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட கேரட் அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அல்வா இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.